ஹலோ 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 நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் யூஸ்மி. இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம்னா வச்சுக்கோங்களேன், பெஸ்ட்டான கீவேர்ட்ஸ், அதாவது ரேங்கிங்கில் விழும். ப்ரோ நான் வீடியோ போட்டால் வியூஸே போக மாட்டுது ப்ரோ அப்படின்லாம் சொல்லுவீங்க இல்லையா? இனிமேட்டு அந்த கவலைலாம் இருக்காது. ஏன்னா நம்ம சொல்ல போகிற கீவேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ரேங்கிங்கில் கொடுக்கும். அது டிஸ்கிரிப்ஷனில் கூட நீங்கள் எழுதிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் எழுதவும் ஈஸியாக இருக்கும். இப்போது அது என்ன கீவேர்டு, அது எப்படி எடுக்கணும், எந்த மாதிரி கண்டென்ட்டுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும், இல்லை எல்லா கண்டென்ட்டும் யூஸ் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கண்டென்ட்டும் யூஸ் ஆகும். அப்புறம் அது எங்கே எடுக்கணுங்கிறது எல்லாமே நான் வந்து வீடியோ உள்ளே சொல்கிறேன். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் ஆல் வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது போன வாரமே நம்ம சேனல் லைவ் போடலை, அதாவது வெளியே போயிருந்தேன். மரியாதையாக சொல், எங்கே போயிருந்தாய்? மன்னிக்க வேண்டும் அண்ணா. உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போயிட்டேன் போன வாரம், அதனால் லைவ் போடலை. ஸோ இன்னமும் உடம்பு சரியாமல் தான் நான் வீடியோ போடுறேன். அப்படி இந்த வீடியோ யாருக்காண்டி போடுறேன்? ஓட்டுக்காகவா, கட்சிக்காகவா, எங்களுக்காகவா, எங்க குடும்பத்துக்காகவா? இல்லை யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்களுக்காக. ஸோ அதுக்கே நீங்கள் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் எனக்கு ஒரு மெடிசனாக இருக்கும். சரிங்களா? போதுண்டா நீ விட்டா வளன்னு இழுத்துட்டே போவேன், வாடா என்னடா அது கீவேர்டு சொல்லுடா அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க. ஸோ சொல்லிவிடுவோம். இப்போது கூகுள் போய்க்கோங்க. இதில் ஒரு வெப்சைட் பற்றி தான் சொல்ல போகிறேன். வசமாக மாட்டிச்சு ஒரு வெப்சைட் நமக்கு. இப்போது நான் சொல்கிறத டைப் பண்ணுங்கள். இதில் போயிட்டு கீவேர்ட் ஷெல்டர் அப்படின்னு போடுங்க. KEYWORD கீவேர்ட் ஷெல்டர் அப்படின்னு போட்டிங்கன்னா சர்ச் பண்ணுறோம். ஃபஸ்ட்லேயே வந்து நிற்கிது பாருங்கள், இதை தான் கிளிக் பண்ணணும். சரிங்களா? இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா யாரோ கால் பண்ணுறாங்க, கட் பண்ணி விடுவோம். கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா வந்து இப்படி ஒரு பேஜ் வந்துடும். சரிங்களா? இதில் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா யுனைடெட் ஸ்டேட்டுன்னு இங்கே ஒரு இது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும், யுனைடெட் ஸ்டேட்னு. நம்ம வந்து அதை மாற்றணும். கிளிக் பண்ணி எல்லா கண்ட்ரிஸும் வரும். நம்ம வந்து இந்தியா கிளிக் பண்ணிக்க வேண்டியதான். ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனால் இந்தியா எங்கே இருக்குது, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. இந்தியா கிளிக் பண்ணிக்கலாம். லாங்குவேஜ் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும், ஹிந்தின்னு இருக்குது. ஸோ நம்ம தமிழ் கூட கொடுத்துக்கலாம், நம்ம இல்லைன்னா இங்கிலீஷ் கூட கொடுத்துக்கலாம். நம்ம இங்கிலீஷ் கொடுத்துக்கலாம், ஏன்னா அதான் காமனான லாங்குவேஜ் இல்லையா? ஸோ இப்போது உங்களுக்கு எந்த மாதிரி கீவேர்ட் வேணுமோ, இப்போ எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், சர்ச் இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போது ஹவு டு கெட் ரேங்கிங் ரேங்கிங் கீவேர்ட்ஸ் கீபோர்ட்ஸ்னு வந்துச்சு. கீவேர்ட்ஸ் ஆன் யூடியூப் அப்படின்னு போட்டு இப்போ உங்களுக்கு எந்த கீவேர்டு, அதாவது நீங்கள் எந்த டைட்டில் வைக்கிறீங்களோ உங்கள் வீடியோவுக்கு, நீங்கள் எந்த டைட்டில் வைக்கிறீங்களோ, குக்கிங் வீடியோஸோ எதுவாக இருந்தாலும் சரி, இப்போ ஹவு டு மேக் பிரியாணி இல்லை ஹவு டு மேக் ரெசிபி அப்படின்னு எதுவாக இருந்தாலும் சரி, யோகா சேனல் எந்த சேனலாக இருந்தாலும் சரி, இதை டைப் பண்ணிட்டு உங்கள் டைட்டில் டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்த ஸ்டார்ட்டுன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ண உடனே ஒரு வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதை அனாலிசிஸ் பண்ணி எடுத்து கொடுக்கும். இப்போ பாருங்கள் 4.4 இருந்தது, இப்போ அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ 9.9 வந்துருச்சு. ஸோ இன்னும் போகும், 10 பத்தாது, இன்னும் வேணும். ஸோ அது எத்தனை இருக்கோ யூடியூப்பில் இன்ன வரைக்கும் எவ்வளோ இருக்கோ அவ்வளோவுமே அனாலிசிஸ் பண்ணி எடுத்து கொடுத்துரும். 10லேருந்து 21. என்ன வெயிட் பண்ணி வைக்கிறியா? என்னடா கருப்பா கன்ஃபியூஸ் பண்ணுறா, இன்னும் நிறையாவா? என்னடா கருப்பா டென்ஷன் ஆகுறாருல, கரெக்டாக பார்த்து சொல்லு, கன்ஃபியூஸ் பண்ணாத. 28 வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ வைக்க முடியுமோ அவ்வளோ வச்சுக்குவாங்க. எனக்கு இப்போ 31 போதும். சரிங்களா? அதில் ஸ்டாப் கொடுத்துடலாம். நம்மளுக்கு எவ்வளோ போதுமோ அவ்வளோ நின்றுச்சுன்னா ஸ்டாப் கொடுத்துடலாம். ஸ்டாப் கொடுத்துட்டு ஸோ இப்போ இது என்னடா பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அப்படியே இதை அழுத்தி பிடிங்க, கையில் அழுத்தி பிடிச்சிங்கன்னா ஃபுல்லாக அப்படியே ப்ளூ கலரில் ஆகும். மேலே கட்டு காப்பி பேஸ்ட்டுன்னு காட்டும். நீங்கள் காப்பி கொடுத்துக்கோங்க.
இப்போது உங்கள் YT ஸ்டுடியோ ஆப்புக்குள்ளே போய்க்கோங்க. இப்போது YT ஸ்டுடியோ ஆப்புக்குள்ளே போயாச்சு. போயிட்டோமா? இப்போது டிஸ்கிரிப்ஷனில் இந்த அது இப்போ நம்ம காப்பி பண்ணோம் இல்லையா, அதை பேஸ்ட் பண்ண போகிறோம். நான் இப்போ இந்த வீடியோ கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த பென்சில் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போது டிஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா, இப்போது பாருங்கள். இப்போ அப்படியே ஒரு அழுத்தி பிடிச்சி ஒரு பேஸ்ட்டு, அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு பாருங்கள். டிஸ்க்ளைமர் எங்கடா, அந்த டிஸ்க்ளைமர் ஒரு நிமிஷம். இதோ வந்துருச்சு பாருங்கள். இப்போ ஹவு டு கெட் ரேங்கிங் கீவேர்ட்ஸ் ஆன் யூடியூப், ஹவு டு சூஸ் யுவர் யூடியூப் டேக்ஸ், ஹவு டு ஃபைண்ட் பெஸ்ட் டேக் ஃபார் யூடியூப், கச்சா 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 கச்சான்னு அதே ஃபுல்லாக வந்துருச்சு. சரிங்களா? இதோ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக அதுலேருந்து எடுத்தது தான். ஸோ அது ரேங்கிங்கான கீவேர்ட்ஸ் மட்டும்தான் எடுத்து கொடுக்கும். கண்ட கீவேர்ட்ஸ்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்காது. அது அப்போக்கப்போ அந்த வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ இப்படி காப்பி பண்ணிவிட்டு வேணுன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே வந்து அப்படியே இந்த இடத்த வந்து 1 டாட், அப்புறம் இந்த அப்படியே 2 டாட் அப்படின்னு சொல்லி 3 டாட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எத்தனை டிஜிட்டில் தேவைப்படுதோ அத்தனை டிஜிட்டில் ஃபுல்லாக போட்டுக்கலாம். நான் இப்போ இதில் 30 கீவேர்ட்ஸ் வச்சுருக்கேன். ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் 1 2 3ன்னு சொல்லி கீழே போட்டுக்கோங்க. சரிங்களா? 2 3 அதுவே நீங்கள் டிஜிட் கொடுத்துக்கோங்க. அப்படின்னா டேக் யூஸ்டு, அவ்வளோதான். இப்படி போட்டுக்கிட்டிங்கன்னா அப்படியே அசால்ட்டாக முடிச்சிருங்க. உங்கள் வீடியோ அதிக வியூஸ் போகும். வியூஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் வரும். அது மட்டும் இல்லாமல் அங்கே வர கீவேர்டையே அப்படியே டேக்லையும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கீவேர்டில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹவு டு ஃபைண்ட் கீவேர்டு, ஹவு டு ஃபைண்ட் யூடியூப் கீவேர்ட் ரிசர்ச்சு, பார்த்தீங்களா? அது மாதிரி பண்ணியிருக்கேன்னா ஸோ அதில் காட்டுற வேர்ட்ஸே இதில் வைங்க, இன்னும் உங்களுக்கு ரீச் ஆகும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வச்சுட்டு லாஸ்ட்டில் சேவ் கொடுக்க மறந்துடாதீங்க. சேவ் கொடுத்தா தான் வரும். அப்படின்னா இவ்வளோ நேரம் வந்து மேலே இருந்த கொண்டே மறந்துட்டேன் வேடா அப்படிங்கிற மாதிரி போயிடும். இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனா? வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷவுட் அவுட்டு. டிஸ்கிரிப்ஷன் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் சேனல் லிங்க் அனுப்புங்க, மானிட்டேஷன் கம்ப்ளீட் பண்ணி தருவோம். அதுக்கான ப்ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டேட்டஸ்லாம் போட்டுட்ருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அப்படியே லைவ்லேயே தான் காட்டுறேன் என்னோடய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு. அதாவது சிம்பிள் பாய் 2K YTP அப்படின்னு சேனல் நேமு. பாருங்கள், உங்களுக்கு வாட்சர்ஸ் வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை கால் மீன் போட்டிருக்கேன்னா 57 பேர் பார்த்துருக்காங்க. அதாவது இந்த இதுக்கு நான் தான் வாட்சர்ஸ் சேர்த்தி கொடுத்தேன். பாருங்கள், 3775 மணி நேரம், இன்னும் 1000 மணி நேரம் வாட்சர்ஸ் தான், அதுவும் ஏறிக்கிட்டு இருக்கு அவருக்கு. ஸோ நம்மக்கிட்ட சேனல் லிங்க் அனுப்புகிறவங்க எல்லா நம்பருமே நம்ம YTP அப்படின்னு, அதாவது YTPனா யூடியூப் ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள், வெறும் YTPன்னு போட்ட உடனே எத்தனை சேனல் வருது. இத்தனை சேனலுக்கு நம்ம தான் ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்தோம். சப்ஸ்கிரைபர்ஸு வாட்சர்ஸ் எல்லாமே நம்ம தான் மானிட்டேஷன் பண்ணி கொடுத்தோம். பாருங்கள் எத்தனை சேனல் YTPனே இன்னும் நிறையா வந்துட்டுருக்கு. ஸோ வெறும் YTன்னு போட்டோன்னா இன்னும் நிறையா வரும். P மீன்ஸ் ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க, YTனா யூடியூப்பு. ஸோ அப்படி தான் நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வாட்சர்ஸ் வியூஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் சேனல் லிங்க் அனுப்புங்க. அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராமும் கொடுத்துருங்க. ஃபாலோ பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.